இல்லாத வேலை பார்த்த விஜய் களத்தில் இல்லாத கட்சியா அடித்து துவைக்கும் அதிமுகவினர். திமுக எதிர்ப்பு என்ற பிரதான ஆயுதத்துடன் தமிழக அரசியலில் களம் கண்டிருக்கிறார் விஜய். அதே நேரத்தில் களத்தில் இல்லாதவர்கள் என நாம் தமிழர் கட்சியை குறிப்பிடுவதாக சொன்னாலும் விஜய் மீது கடும் கோபத்தில் இருக்கின்றனர் அதிமுகவினர். 50 ஆண்டுகளை கடந்த இயக்கத்தை விஜய் புறம் தள்ளி பேசுவதோடு எம்ஜிஆர் ஜெயலலிதா அடையாளங்களை பறிக்க முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் சூடாகி வரும் நிலையில் ஏறக்குறைய அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் வேலையை துவங்கிவிட்டன. நடிகர் விஜயும் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக கடந்த 18ஆம் தேதி ஈரோட்டில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக நடத்தி காட்டினார். அதில் பேசிய விஜய் வழக்கம் போல திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார். அதே நேரத்தில் பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் குறித்து பேசவில்லை. மேலும் அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் களத்தில் இல்லாத கட்சிகளை பற்றி பேச வேண்டிய அவசியமில்லை என சொன்னார். விஜய் கட்சி ஆரம்பத்திலிருந்து விஜயை நாம் தமிழர் கட்சி கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் அந்த கட்சியை குறிப்பிட்டு பேசியதாக சமூக வலைதளங்களில் கூறி வருகின்றனர். அதே நேரத்தில் திமுக, தவேக இடையேதான் போட்டி என்ற பேச்சின் மூலம் அதிமுகவை புறந்தள்ளிவிட்டு அந்த இடத்தில் தன்னை நிறுத்திக் கொள்ள பார்க்கிறார் விஜய் என கூறி வருகின்றனர் அதிமுகவினர். மேலும் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா என்ற அதிமுகவின் தலைவர்களை தவேகாவுக்கு அடையாளமாக பயன்படுத்தி தமிழக அரசியலில் திமுகவுக்கு மாற்று தவேகா தான் என முன்னிலைப்படுத்த முயற்சிக்கிறார் என கூறும் அதிமுகவினர் தற்போது அவரை வசைபாட தொடங்கிவிட்டனர். அதிமுக கட்சி பலமாக இல்லை, பிளவுபட்டுள்ளது என சொல்லப்பட்ட நிலையிலும் 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக 23.5% வாக்குகளை தக்க வைத்துக் கொண்டது. இந்த வாக்கு வங்கி எந்த ஒரு தனிநபர் பிரச்சாரத்திலும் உருவானதல்ல என கூறியுள்ளனர்.